கவலைப்படாதீங்க. ராசாத்தி உண்டான நேரம் கண்மணி உண்டாயிடுவா. அதுக்குன்னு குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காம வரவங்கள வரவேற்க ஏற்பாடு பண்ணுங்க. புனிதா வா, நிறைய வேலை இருக்கு. இவங்க வேற நடுவில் ஒன்றும் புரியாம காமெடி பண்ணிக்கிட்டு நடக்கிறதே நாடகம். அது தெரியாம அக்காவும் தங்கச்சும் முட்டிக்கிறாங்க. நம்ம பிளான் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கண்மணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்மணி. அத்தை மாமாலாம் இது நிஜம்னு நம்பி ஊரெல்லாம் கூப்பிட்டு பெருசா பண்றாங்க. எனக்கு ரொம்ப படபடன்னு வருது. பேசாம உண்மையை சொல்லிடலான்னு தோணுது. ஹே ராசாத்தே, நீ என்ன லூசா? இப்பதான் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. மாமா அத்தைய பார்த்தல, இவ்ளோ சந்தோஷப்பட்டு தாம் தூம்னு கொண்டாடுறாங்கன்னு. இனி எனக்கு எப்படி இருக்கும்? அதுவும் அவர் ரத்தம் அவர் குழந்தைன்னு வரும்போது ஒரு ஃபீல் வரும்ல. அதான் சொல்லுவாங்களே, தான் ஆடாட்டாலும் தான் சதை ஆடோன்னு. அது மாதிரிதான் இனிய எப்படி ஆட போறான்னு பாரு. அப்படியே டோட்டலா மாறி உன் மேல அன்பா மாறிடுவான். நீ நினைச்சதெல்லாம் அப்ப நடக்கும். நிஜமாவா சொல்ற கண்மணி? அட சத்தியமா ராசாத்தி, நீ வேணா பாரு இனிய உன்னை எப்படி தாங்க போறான்னு. சரி நீ வா, உள்ள போலாம். என்னப்பா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஐயா ரெடி பண்ணிட்டோம் ஐயா. எப்படின்னு? பிரமாதம் இல்ல, நல்லா பண்ணிருக்காங்க. குமரா, அந்த சேரை கொண்டு வந்து போடுடா. சரி சித்தி. சித்தப்பா, ஏய் வெளியில என்ன பண்ணிருக்க? உள்ள அவ்வளவு வேலை இருக்கு, போ வேலையை பாரு. சரிங்க சித்தப்பா. குமரா, நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? பண்ணிட்டேன் சித்தப்பா. சரி நீ உள்ள போ, சேர் எடுத்துட்டு போயிரு. சரி சித்தப்பா. கொடுங்க. என்ன மங்கை, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும்க்கா. ஊர்க்காரங்க வர போறாங்க, சீக்கிரமா ரெடி பண்ணு. புனிதா சீக்கிரம் கொண்டு வா அதெல்லாம். இதோ வரேன் சித்தி. ஐயா வணக்கங்க. வாங்க வாங்க வணக்கம். வாங்க. என்ன பாரு, நல்லா இருக்கீங்களா? ஆசீர்வாதத்துக்கு இப்படி அமங்கலப்படுத்துறீங்களே. குழந்தை பிறந்த அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அதுக்கு என்ன, ஊரே கூட்டி கெடா வெட்டி விருந்து வச்சிருவோம். உங்களுக்கு என்னய்யா அமர்க்கள படுத்துருவீங்கல்ல. உங்க வீட்டுல யாரும் இல்லையா? வராங்க ஐயா வராங்க, உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சரி போ, சாப்பாடு ரெடி ஆச்சுன்னு பார்த்து எடுத்து வந்துரு. சரிங்க. சரி உள்ள போங்க. உள்ள வாங்க. ஏய் குமரா, எல்லாரும் உள்ள கூட்டி போய் உட்கார வை. சரிங்க சித்தப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வந்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சீக்கிரம் வண்டி விட்டு வாடா. இருடா வர்ற.
டேய் மாப்பிள, நம்ம நண்பன் அப்பா ஆனத பயங்கரமா கொண்டாடுறாங்க போல இருக்கே. ஆமாண்டா. டேய், இத நம்ம கொண்டாடாம இருந்தா எப்படிடா? கொண்டாடிடுவோம். போடுறா ஒரு குத்த. அண்ணே டேய் இந்தா, இந்தா, இந்தா. அங்கடா போறா, போறா, போறா. உள்ள வாடா. இந்த வந்துட்டோம்பா. என்னடா நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, உன் ஃப்ரெண்ட் எங்கடா? அப்பா, அவன் எங்க கூட இல்லையேப்பா. உங்க கூட இல்லையா? அவனுக்குன்னு விஷயமே தெரியாதா? ஆமாண்டா, அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சான். ஆனா அவன் இன்னும் வந்து சேரலையா? சூப்பர்ப்பா. அப்பா, நான் வேணா இப்ப ஃபோன் பண்ணட்டுமாப்பா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போய் ஃபங்க்ஷனை பாருங்க. சரிப்பா. வாடா. போங்க. சரி வா, சரி, வா, வா. போனா சீக்கிரமா. அப்பா சொல்லுங்கப்பா. டேய் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? வீட்டுல முக்கியமான விசேஷம் நடக்க போகுது, உடனே வான்னு அண்ணன் சொன்னானா இல்லையா? சொன்னாருப்பா. இதோ 5 நிமிஷத்துல வந்துடுவேன். சீக்கிரம் வந்து சேர்றா. சரிப்பா, இதோ வந்துடுறேன். இப்ப வந்துடும் அண்ணன். ராசாத்தி, நீ இப்படி முகத்தை வச்சிட்டு இருந்தா நம்ம மாட்டிப்போம் ராசாத்தி. கண்மணி, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மாமாவுக்கு எம்எல்ல அன்பு வரணும். அதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்றேன். நடக்கும்ல கண்மணி? கண்டிப்பா நல்லது நடக்கும் ராசாத்தி, நீ கவலைப்படாம இரு. ரெடியா? ரெடி அத்தை. சரி, நீ போ, நான் ராசாத்தியை கூட்டிட்டு வரேன். ராசாத்தி, அத்தை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்து 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இங்க எனக்குன்னு இந்த வீட்டுல எந்த தனிப்பட்ட மரியாதையும் கிடையாது. நான் நினைச்சதையும் பேச முடியாது, நான் ஆசைப்பட்டதையும் செய்ய முடியாது. எனக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே மரகதம் அக்கா தான் இந்த வீட்டுல. இனிய எனக்கு பையனா இருந்தாலும் அவனும் அக்காவை தான் முதல்ல மதிப்பான். இப்படி எல்லாத்துலயும் என்னை ஒதுக்கி வச்சு ஓரம் கட்டுப்பட்டு இருந்தவ தான் நான். அதனாலதான் என் பையனுக்கு வரப்போற பொண்ணு என்ன மாதிரி இல்லாம எல்லாத்துலயும் சிறந்தவளா இருந்து எனக்கு கிடைக்காத மரியாதையெல்லாம் அவ மூலமா கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ண உடனே எனக்கு அந்த ஆசையெல்லாம் அடங்கி போச்சு. ஏன்னா நீயும் என்ன போல வாயில்லா பூச்சியா இருந்த. சரி, நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான்னு மனசை தேத்திக்கிட்டு இருந்த சமயம்தான் நீ கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுல நல்லது பண்ண ஆரம்பிச்ச. அக்காவை துணிஞ்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்ச. அப்பதான் எனக்கு போன உயிரே திரும்பி வந்துச்சு. என் மருமக என்ன மாதிரி இல்லைன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி இப்ப நீ இந்த வீட்டோட முத வாரிச உன் வயித்துல சுமந்து என்ன பெருமைப்படுத்திட்ட. என் வாழ்க்கையில முத முறையா அக்காவையும் தாண்டி எனக்கு முதல் மரியாதையும் பெருமையும் கிடைக்க போகுது. அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ராசாத்தி. வயசுல சின்னவளா இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிடுறதுல தப்பில்ல. என்ன பெத்த ஆத்தா நீ. அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? இல்ல ராசாத்தி, வாழ்க்கையில எந்த பெருமையையும் மரியாதையையும் அனுபவிக்காதவனா இன்னைக்கு உன்னால உன் வயித்துல வளர்ற என் பேர பிள்ளையால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கு 7 ஜென்மத்துக்கும் நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன் ராசாத்தி. அம்மா தாயே, நான் ஆசைப்பட்ட குழந்தை பாக்கியம் நீ இன்னும் கொடுக்கல. ஆனா அப்படி நடந்தா என்னெல்லாம் சந்தோஷம் கிடைக்குமோ அதெல்லாம் இப்ப கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்க. இது நிரந்தரமா கிடைக்கணும். இடையில என் சந்தோஷத்தை பறிச்சிடாத தாயே.
என்ன பெருமைப்படுத்தின உனக்கு என்னால முடிஞ்ச சின்ன பரிசு. அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? ஷோ, நீ எதுவும் பேசக்கூடாது. இது என்னோட கிஃப்ட். போலாமா? ம். வா. இந்தாங்க எடுத்துக்கோங்க. அக்கா இந்தாங்க. இதோ வந்துட்டான்ல. டேய், அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உள்ள வா. வாப்பா. என்னப்பா விசேஷம் வீட்ல? எல்லாம் நல்ல காரியம் தான்டா. ஆமா, மில்லுல இருந்து எங்க கூட தானே கிளம்புன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அப்பா ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவா? அவங்களே உள்ள இருக்காங்க, நீ எங்கடா போன? ஓ, இங்க இருக்காங்களா? அங்க இருப்பாங்கன்னு போனேன். சரி வா, அதான் வா. late ஆயிடுச்சு. நேரம் ஆச்சு, உள்ள வாப்பா. வா. உள்ள வாங்க வாங்க. அப்பா ராசாத்திக்கு என்ன? ஏய், ராசாத்திக்கு ஒண்ணு இல்லடா, அவ இப்போ முழுகாம இருக்கா. அவ அம்மாவாக போறா, நீ அப்பாவாக போற. நாங்கெல்லாம் தாத்தா பார்க்க போறோம். எப்படி? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏதோ தப்பா நடந்திருக்கு. அப்பா அப்பா தான்டா, நீ அப்பாவாக போற. ஓ, என்னங்க, ஆரம்பிச்சிடலாமா? ஆ போடா. இனியா வாப்பா. வா, மாலையை போட்டு விட்டுட்டு ஸ்வீட்டை ஊட்டி விடு. அம்மா வாடா. சும்மா வாடா, வெக்கப்படாத. அம்மா, அம்மா ஆ? மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன். அசால்ட்டா அப்படி நடந்தா வர்றது? டேய் வாடா. தூக்கிடுவோம். பாத்துடா. டேய், தூக்குடா, தூக்குடா. ஏய், என்னப்பா இது? வா, 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 வா. வா, வா, பாத்திரா பாத்திரா பாத்திரா. விடு. அப்பாடா. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? சந்தோஷத்துல வாய் அடிச்சு போய் நிக்கிறியா? மாலையை எடுத்து போட்டு ஸ்வீட்டை கொடு. ரெண்டு பேரும் எப்படி வெக்கப்படுறாங்க பாரு. நிமிர்ந்துதான் அவன் முகத்தை பாரு.
ஸ்வீட் எடுத்து ஊட்டி விடு. ம். ம். ராசாத்தி, நீ அவனுக்கு ஊட்டி விடு. டேய் டேய் டேய், டேய், டேய். எங்கடா போற? குறும்புக்கார பையன். எவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி போறான் பாரு. அதானே. டேய் கடுப்பேத்தாதீங்க. டேய் 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 எங்கடா அப்பா போற? அப்பா எங்க போற? ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, இருந்து சந்தோஷமா இருப்பியா? இருடா. இங்கே இருடா. அண்ணா, நீங்களும் அண்ணி வந்து நலுங்க ஆரம்பிச்சுவீங்க. மரகதா வா. மரகதா வாமா. ராசாத்தி, உன்னாலதாமா இந்த குடும்பத்துக்கு பெருமை வந்து எங்க குல கௌரவத்தை காப்பாத்திட்ட ராசாத்தி. நீ சிங்கக்குட்டி மாதிரி ஒரு புள்ளைய பெத்து கொடு, அத நான் பாத்துக்கிறேன். ஏமா அப்படி இருக்க? இத பாரு, நீ இப்ப எப்படி இருக்கியோ அதே மாதிரிதான் பிறக்க போற குழந்தையும் இருக்கும். அதனால எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணும், புரியுதா? சரிமா, சரி. ஐயாவுக்கு சிங்கக்குட்டி போல ஆம்பளை பிள்ளை தான் வேணுமா, பொம்பளை பிள்ளை வேண்டாமா? சூப்பரா சொன்னீங்க. நான் சிங்கக்குட்டின்னு தானே சொன்னேன், ஆணு பெண்ணு நான் சொன்னேன். எதா இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தானே. அந்த காலம் எல்லாம் போச்சுமா. ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன, எதுவா இருந்தாலும் 10 மாசத்துல தெரிஞ்சிட போகுது. விட்டா இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க போல இருக்கு. அதுக்குதான் இப்ப வழி இல்லையே, அரசாங்கம் தடை பண்ணிடுச்சு. அதுவும் நல்லதுக்குதான். இப்ப என்ன, ஆனா பெண்ணான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியணும், அவ்வளவுதானே? இருங்க, நான் ஏற்பாடு பண்றேன். இவன் என்ன பண்ண போறான்? தெரியலையே. எங்க போறான் தெரியலங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க? பாப்போம்.
என்னம்மா அது? சொல்றேன் மாமா. இனியன் இனியன் கூப்பிடுறாங்க. இனியன் நீங்க வாங்கல. டேய் அண்ணி கூப்பிடுறாங்கல்ல, போ போ. என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு பாப்போம். போடா. இனியா வாப்பா. என்னாச்சு இந்த கண்மணிக்கு? குரலி வித்த காட்டுற மாதிரி கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்கா. கண்மணி என்னம்மா பண்ண போற? ஒன்றும் இல்லை மாமா. ராசாத்திக்கு பிறக்க போறது ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாயம் போட்டு பார்க்க போறோம்.